போட்டுக்கொள்ளையிலுமா எங்களோட அட்மின் வந்து கொஞ்சம் அதை பார்க்குறோண்டு கரெக்டாக அவங்களோட ரிஃபரன்ஸ் நம்பரை போட்டுவாங்க. ஓகே, அப்போ ஜஸ்ட்லா தவிர மற்ற எல்லாரும் அவங்களோட ரிஃபரன்ஸ் நம்பரை போட்டுவோம். ஓகே, அப்போ நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். அப்போ இன்றைக்கி நாங்கள் எங்களோட 7வது சாப்டர். அப்போ நாங்கள் ஆல்ரெடி நிறைய புள்ளைகள் எங்களோட 7வது சாப்டரில் ஃபெஸ்ட் இதுக்கு நீங்கள் ஃபெஸ்ட் இதுக்கு வந்தீங்க. ஸோ அப்போ அடுத்தது எங்களோட 7வது சாப்டரில் ஃபெஸ்ட்டுகிற பார்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸோட ரிலேட்டடானது. ஸோ ஆகவே ஈஸி. ஸோ அதால் நாங்கள் வந்து எங்களோட ஃபெஸ்ட்டுகீரத்தை கொஞ்சம் நாங்கள் என்ன செய்வோம், குயிக்காக பார்ப்போம். அப்போ நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் ஸ்டடீஸும் படிச்சுக்கிற தலை. ஓகே, அப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு டியூட் கிடச்சிச்சா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் டியூட் கிடச்சி தானே? ரைட். அப்போ டியூட் கிடைச்சாதவங்க பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இல்லாட்டி உங்களோட கொப்பியில் எழுதிவோம். ரைட். அப்போ நாங்கள் டிரெக்டாக எங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட 7வது சாப்டர் பணமும் வங்கியும். ரைட். அப்போ பணம்ன்றது ஒரு பார்ட், அடுத்தது என்ன வங்கின்றது ஒரு பார்ட். இப்போ உங்களுக்கு தெரியும் பொதுவாக இப்போ என்னோட டியூட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் கைடை பேஸ் பண்ணினது. ரைட். அப்போ நீங்கள் எதை வச்சு படித்தாலும் டீச்சர்ஸ் கைட். இப்போ இது பாருங்கள், கிரேட் 13 இக்கானமிக்கு தானே இது வந்து. இப்போ பாருங்கள் எல்லாரும், இது வந்து உங்களோட டீச்சர்ஸ் கைட். பொருளியல் ஆசிரியர் வழிகாட்டி தரம் 13ன்றது உங்களோட டீச்சர்ஸ் கைட். இது வந்து எங்களோட டியூட். சரியா? அப்போ நான் எங்களோட இந்த டீச்சர்ஸ் கைடை தான் ஃபுல்லாகவே எதாவது மாற்றிக்கிறேன், எங்களோட டியூட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ ஓகே, நாங்கள் அப்போ என்ன பார்க்குறேன், டியூட்டையும் டீச்சர்ஸ் கைடை நான் கம்பேர் பண்ணி தான் படிச்சுருவேன். அப்போ உங்களோட டீச்சர்ஸ் கைடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டீச்சர்ஸ் கைடில் உங்களோட 13வது சாப்டர் பணமும் வங்கியும். சரியா? ரைட். இப்போ பணமும் வங்கியும்ல நாங்கள் முதலாவது படிச்சிடறேன். இப்போ நார்மலாக அவங்களுக்கு எடுத்தால் நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்கிற, டீச்சர்ஸ் மாதிரி சொல்கிற டீச்சர்ஸ் கைடு பிரிண்ட் அவுட் பண்ணிக்கணும் வாங்கணும்னு சொல்லி. அப்போ டீச்சர்ஸ் கைடில் வந்து 7வது சாப்டரில் பொதுவாக இதெல்லாம் என்னன்னு சொன்னால் படித்து கொடுக்கறதுக்கான வழிகாட்டல்கள். சரியா? ரைட். அப்போ உங்களோட டீச்சர்ஸ் கைடில் ஸ்டார்ட் ஆகுற என்னன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் இதை எங்களோட 7வது சாப்டரில் நாங்கள் முதலாவது என்ன பார்க்குறோம், பணம்னா என்னன்னு பார்க்குறோம். ரைட். அப்போ எல்லாரும் முதலாவது பாருங்கள், உங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் தந்திர பணத்துக்கு. ரைட். அப்போ எல்லாரும் எழுதிக்கோங்க, பணத்துக்கான வரைவிலக்கணம். எழுதில்லாதவங்க எழுதிக்கோங்க. பண்டங்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் போது, பண்டங்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் போது கொடுப்பனவு ஊடகமாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் தான் நாங்கள் சொல்கிறேன்னா பணம்னு சொல்கிறேன். அப்போ நான் மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன் தானே, அது எல்லாரும் உங்களோட பணத்துக்கான வரைவிலக்கணமாக எழுதிக்கோங்க. ரைட். இப்போ பணம்னா எங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ நாங்கள் பொருட்கள் சேவையில் பரிமாற்றோம். சிம்பிளாக நாங்கள் கடைக்கு போய்த்து ஒரு பொருளொண்டை வாங்கக்கொண்டு நாங்கள் இதை கொடுக்குற பணத்தை கொடுக்குறேன். அப்போ பண்டங்கள் சேவைகளை பரிமாற்றம் செய்கிற டைமில் யார் ஒரு ஊடகமாகிற, நடுவில் யார் கொடுப்பன ஊடகமாகிற இந்த பணம். ரைட். அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, பண்டங்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் போது கொடுப்பனவு ஊடகமாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும். ரைட். இப்போ ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறேன், பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும்னு சொல்லுறேன். இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த காசுன்றதை மட்டுமல்ல பணமாக இருக்கணும். அண்ட் என்ன, செக் ஒரு பணத்தில் ஒரு வகை, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது மாதிரி நிறைய வகையான பணங்கள் இது. அப்போ இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு பண்டங்கள் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் போது கொடுப்பனவு ஊடகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் நான் சொல்லுன்னா பணம்னு சொல்ல. அப்போ பண்டங்கள் சேவைகளை பரிமாற்றம் செய்யக்கூட கொடுப்பனவு ஊடகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் என்ன பணம். ரைட். அப்போ ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, உங்களோட டியூட்டில் இந்த பிளாங்க்ல உங்களோட இந்த வரைவிலக்கணத்தை எழுதுவோம். அப்போ பணம்னா பண்டங்கள் மற்றும் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் போது கொடுப்பனவு ஊடகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் என்ன பணம்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகேயா? கஷ்டமா? இல்லை. ரைட். அப்போ நாங்கள் முதலாவது பணம்ன்றா என்னன்னு பார்த்தாச்சு. ரைட். அப்போ உங்களோட 4th term எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரையிலும் பணம் என்றால் என்ன, அதன் பண்புகளை குறிப்பிடு, அதன் பண்புகள் நான் இணை குறிப்பிடுன்னு சொல்லி உங்களோட 4th term எக்ஸாமில் பொதுவாக எல்லா வருஷம் போல கேள்வி ஒன்று வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், சிம்பிளாக இப்படி தான், பணம்ன்றா நாங்கள் பண்டங்கள் சேவைகளை பரிமாற்றம் செய்யும் போது கொடுப்பன ஊடகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் என்ன பணம்னு சொல்ல. கஷ்டமா? ஒரு கஷ்டமும் இல்லை, அழகாக எழுதியாச்சு. சரியா? ரைட். இப்போ நாங்கள் பார்க்குறேன் இந்த பணத்திட பண்புகளை பார்க்குறேன். என்ன பார்க்குறேன், இந்த பணத்திட பண்புகள். ரைட். அப்படியே வாங்க டியூட்டுக்கு எல்லாரும் டியூட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் பணத்திட பண்புகளை பாருங்கள், உங்களோட டீச்சர்ஸ் கைடில் இவங்க பாயிண்ட்ஸ் ஃபார்மில் தந்திடுறாங்க. பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மை தான் நாங்கள் என்ன செஞ்சிட பாருங்கள், நம்பர் பண்ணிக்கிறேன். இப்போ முதலாவது பணத்திட பண்பு என்னன்னு சொன்னால், முதலாவது பாருங்கள், பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அப்போ பணத்தை பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறா இல்லையா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள. அப்போ நாங்கள் சொல்லணும் என்ன, பணம்ன்றது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன எதுவும் என்ன பணம்.
அப்போ பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவும் பணம் முதலாவது பண்பு. ரெண்டாவது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எங்களுக்கு பணத்தை இவ்வளோ காலம் இருந்தாலும் என்ன செய்யணும், பேங்க்ல போட்டு வச்சுக்கணும். அப்போ இதை பணம்னு சொல்றது நீண்ட காலம் நிலைத்து நிற்கிறாங்க. ஓகே, சிம்பிளான விஷயம், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேயா, ரைட். அப்போ அது ஓகே. இப்போ அடுத்தது ஓரினத்தன்மை வாய்ந்து. இப்போ பணத்தை பாருங்க, 1000 ரூபா காசு எடுத்தா எல்லா காசும் சேம். அப்போ ஓரினத்தன்மை வாய்ந்து, சிம்பிள், ரைட். அப்போ நான் இதெல்லாத்தையும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய புள்ளல் என்னாட்டு இதை படிச்சிருங்க. அடுத்து நீங்கள் இதே விஷயத்தை பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லையும் படிச்சிடத்தால. அப்போ நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வர பார்ட்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்போம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி நாங்கள் குயிக்காக எவ்வளோ தியரியை முடிச்சிருவோமோ அவ்வளோக்கு நல்ல. அப்போ உங்களோட கடைசாக என்ன செய்யணும், எங்களுக்கு ஃபுல்லாகவே பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது முக்கியம். அப்போ நேற்று வந்து புள்ளல் விளங்கியும் நேற்றெல்லாம் முந்தநாத்து பாருங்கள், ஒரு பேப்பர் ஒன்று செய்கிறதால உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாலேஜ் வந்துச்சு, விளங்கிச்சா. அப்போ மரணம் செல்றேன், தியரியை விட முக்கியம் பேப்பர் செய்கிறது, விளங்கிச்சா, ரைட். அப்போ ஓரினத்தன்மை வாய்ந்தது. அப்போ காசு எடுத்தால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ரைட். ரெண்டாவது பாருங்க, சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடியது. இப்போ நீங்கள் எடுங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ 1255 ரூபான்னு வைங்களே, உங்களுக்கு 1000 ரூபா காசு உண்டு, 100 ரூபா காசு 2, 50 ரூபா காசு உண்டு, 5 ரூபா காசுன்னு உங்களுக்கு சிறு சின்னதாக பிரித்து கொடுக்கணுமா இலவா பிரித்து கொடுக்க. அப்போ நாங்கள் 4வது பண்பு என்ன சொல்கிற, எங்களுக்கு சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடிய, கஷ்டமாக இல்லை, ரைட். அடுத்து இலகுவாக கொண்டு செல்லக்கூடிய. இப்போ சிம்பிளாக எடுங்க, உங்களுக்கு தெரியுமா, இப்போ நார்மலாக நாங்கள் 1.5 லட்சம்னு சொல்கிறது இவ்வளோ தான் வரும், இவ்வளோவும் இல்லை, 1.5 லட்சம் இவ்வளோ. அப்போ எங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகலுமா இல்லவா, பணத்தை ஈஸியாக கொண்டு போகலுமே, ரைட். அவ்வளோ கஷ்டம் இல்லை, 1.5 லட்சமே இவ்வளோ தான், இல்லைங்களா, ரைட். ஓகே, அப்போ இலகுவாக கொண்டு போக இயலும். அடுத்து பெருமதி நிலையானது. அப்போ 1000 ரூபா காசுன்னா 1000 ரூபாயே காசு தான், ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் எழுதிக்கோங்க, பணவீக்கத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இல்லை, பணவீக்கம் எழுதி எல்லாம் க்ரொஸ் ஒன்று போட்டுக்கோங்க ப்ராக்கெட்டில். நாங்கள் பணத்தை பெருமதி நிலையானதுன்றதுக்கு நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த பணவீக்கம்ன்றதை நாங்கள் கன்சிடர் பண்ணுற இல்லை, இல்லைங்க, க்ரொஸ் ஒன்று போட்டுக்கோங்க. பணத்துல பெருமதி நிலையானது அர்த்தம்னா நாங்கள் பணத்தில் அந்த பணவீக்கத்தை கன்சிடர் பண்ணுறல. 1000 ரூபா காசுன்னு சொன்னால் அது இப்போவுமே 1000 ரூபா காசே தான், பணவீக்கத்தை நாங்கள் எடுக்கிற இல்லை, ரைட். அப்போ டீச்சரில் சொல்லுங்கள், டீச்சர் பணத்தில் பெருமதி நிலையானது சொன்னால் டீச்சர் இதில் என்ன சொல்ல வரோம்னா சொன்னால் டீச்சர், நாங்கள் பணவீக்கத்தை கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் 1000 ரூபா காசுன்னா அது எப்போவுமே என்ன 1000 ரூபா காசே தான், விளங்கிச்சா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுமா, ரைட். ஓகே, டன். இப்போ அடுத்தது சட்ட ரீதியான அங்கீகாரம், ரைட். இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும், எங்களோட நாட்டில் காசை அச்சடிச்சது யார், இலங்கை மத்திய வங்கி. அப்போ இலங்கை மத்திய வங்கி இந்த பணத்துக்கு என்ன ஒரு பெருமதி ஒன்று கொடுத்தீங்கன்னா, அப்போ சட்ட ரீதியான என்ன அங்கீகாரம் ஒன்று கிடைச்சிரு, சட்ட ரீதியான அங்கீகாரம். அப்போ இலங்கை மத்திய வங்கியில் அப்ரூவல் கொடுத்தீங்கிற, ரைட். ஓகே, இப்போ பாருங்க, பணத்திற்கான கிடைப்பனவு மிகையாகவோ குறையாகவோ இல்லாது இருத்தல், ரைட். இப்போ யோசிச்சு பாருங்க, நார்மலாக இப்போ யாராலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் எடுப்போமே, சிம்பிளாக எடுக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பொருள் ஒன்று விற்கிறீங்க, சரியா. அவர் வந்து இப்போ அந்த ஷர்ட் வந்து 1250 ரூபான்னு சொன்னால் சரியாக உங்களுக்கு அந்த காசு கிடைச்சும், கூடம் கிடைச்சாது குறையும் கிடைச்சாது, விளங்கிச்சா, ரைட். அப்போ இப்போ நார்மல் எடுங்க, நீங்கள் கம்பெனி வந்து ஒர்க் பண்ண போய்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், சேலரி சம்டைம்ஸ் இப்போ இபிஎஃப் கழிச்சு தான் வரேன், நாங்கள் பிறகு பேசுவோம். உங்களோட சேலரி வந்து 11,159 ரூபான்னு சொல்லிங்களே, 9ன்னு வைங்களே, சரியாக அந்த 9 ரூபா முழு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. அப்போ பணத்துக்கான கிடைப்பனும் கூடவா மீக்காது குறைவா மீக்காது, சரியாக கிடைச்சும், சரியா. அதை நான் சொல்ல, பணத்துக்கான கிடைப்பனும் மிகையாகவும் மீக்காது குறையாகவும் மீக்காது, ஓகேயா, ரைட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள தானே, ரைட். இப்போ அடுத்து பாருங்க, போலி பணத்தை உருவாக்க முடியாது. அப்போ எங்களுக்கு பொய் காசு அச்சடிச்சிடுமா, ரைட். அப்போ இதுக்கு நாங்கள் அந்த மணி ஹீஸ்ட் அது மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் வீர நான் அதெல்லாம் மிச்சம் பேசல, பிகாஸ் டைம் வேஸ்ட்ன்றதால இப்போ போலி பணங்களை எங்களுக்கு உருவாக்க இயலாம். அப்போ நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு எதில் பேசணும்னு சொன்னால் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் நாங்கள் பேசுகிறோம், ரைட். அப்போ நிறைய புள்ளல் கிடைந்த சார் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் செய்யலாமாண்டு, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வந்து ஆன்லைனில் செய்யறல. அப்போ இன்ஷால்லாம் பாவம் அப்படி 7 மணி சொன்னால் நான் கடைசிக்கு பேப்பர் கிளாஸ் மாதிரி இருந்தா எங்கள்கிட்ட வார புள்ளல் நான் சப்போர்ட் ஒன்று தர பார்க்குறேன் பிஸ்னஸ் ஸ்டடீஸுக்கு, ஓகே, ரைட். அப்போ இதெல்லாம் நான் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் பேசுகிற ஸ்டோரியா, ரைட். ஓகே, அப்போ போலி பணத்தை எங்களுக்கு உருவாக்க கஷ்டம், ஓகே, ரைட். அடுத்து இலகுவாக இனம் காண முடியுமா இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு சின்ன புள்ளி ஒன்று எடுத்தால் அந்த சின்ன புள்ளைக்கு தெரியும் என்ன இது காசுன்னு தெரியும், அப்படி தானே, இது பணம் வந்து தெரியும். பார்த்தோன்னு எங்களுக்கு என்ன செய்யணும், இலகுவா இனம் காண முடியும், ரைட். இதெல்லாம் என்ன பணம் ஒன்றோட பண்பு. அப்போ ஈஸியான விஷயம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் படிச்சுக்கிறீங்க, ரைட். இப்போ நாங்கள் வருவோம் பணத்திட பிரதான தொழிற்பாடுகள், ரைட். இந்த பணத்திட பிரதான தொழிற்பாடுகளை வச்சு உங்களோட எக்ஸாமில் இந்த பணத்திட தொழிற்பாடுகள் உங்களோட இந்த 4th term எக்ஸாமில் இதெல்லாம் வரையணும். இப்போ 4th term எக்ஸாம் எடுத்துன்னு சொன்னால் பெருசாக அந்த பாடப்பரப்பு இல்லை தானே. அப்போ இந்த பணம் சாப்டர்லேருந்து பொதுவாக ஈஸியான கொஷின்ஸ் தான் வரும், ஹார்டான கொஷின்ஸ் எல்லாம் வரல.
அப்போ நாங்கள் ஆல்ரெடி படிச்சிடும் பணத்தில் தொழிற்பாடுகள் எத்தனைக்கிற 4 வகையான தொழிற்பாடு இருக்கிற ரைட் அப்படித்தானே. முதலாவது தொழிற்பாடுன்னா எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பரிமாற்று ஊடகமாக தொழிற்பாடு. அப்போ எல்லாரும் எழுதிக்கோங்க, டியூட்டில் எழுதி இல்லாதவங்க எழுதிக்கோங்க. பணத்தில் முதலாவது தொழிற்பாடுன்னா பரிமாற்று ஊடகம். 2வது தொழிற்பாடுன்னா பெருமான திரட்டு. நாங்கள் இது ஒன்றே குயிக்காக பார்ப்போம் சரியா ரைட். அப்போ 3வது தொழிற்பாடுன்னா கணக்கீட்டு அழகாக தொழிற்படல். 4வது தொழிற்பாடுன்னா பிற்போடப்பட்ட கொடுப்படவு கருவியாக தொழிற்படல்னு சொல்லி 4 வகையான தொழிற்பாடு ரைட்டா. இப்போ இந்த 4 வகையான தொழிற்பாடு நாங்கள் ஈஸியாக பார்ப்போமா ரைட். அப்போ எல்லா புள்ளாலும் எழுதிக்கோங்க. முதலாவது தொழிற்பாடு பரிமாற்று ஊடகமாக தொழிற்படல், 2வது தொழிற்பாடு பெருமான திரட்டாக தொழிற்படல், 3வது தொழிற்பாடுனா கணக்கீட்டு அழகாக தொழிற்படல், 4வது தொழிற்பாடுனா பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படல் என்று 4 வகையான தொழிற்பாடு ரைட்டா. ஓகே சரி. இப்போ நாங்கள் முதலாவது பார்க்குற பரிமாற்று ஊடகம் ரைட். இப்போ எல்லாரும் சொல்லுவோம் பரிமாற்றுனா 2 பேர் என்ன செஞ்சு போகிறேன் மாற்றிக்கோற ரைட். அப்போ நாங்கள் 2 பேர் மாற்றிக்கொள்ளக்கணும். நடுவில் யார் இருக்கிற பணம் ரைட். அப்போ நாங்கள் 2 பேருக்கு நடுவில் ஆளுக்கு நாங்கள் யாருன்னு சொல்கிறேன் புரோக்கர் ரைட். புரோக்கர் அப்படி தானே புரோக்கர். அப்போ புரோக்கருக்கு நாங்கள் தமிழில் என்ன சொல்கிறேன் இடைத்தரகர் அல்லது இடை நடுவர் ரைட். அப்போ பரிமாற்று ஊடகம்னு சொன்னால் நாங்கள் 2 பேருக்கு இடையில பணத்தை என்ன பொருட்களை மாற்றிக்கோறோம். அப்படி பொருட்களை மாற்றிக்கோற இடத்துல நடுவில் யார் இருக்கிற இந்த பணம் இருக்கிற பணம் ஒரு யாராகிக்கிற ஒரு புரோக்கரா சரி. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் பரிமாற்று ஊடகம்னு சொல்ல பாருங்க அழகா டியூட்டுவாங்க. அப்போ பணத்தில் முதலாவது தொழிற்பாடுன்னா பரிமாற்று ஊடகமாக தொழிற்படல். பாருங்க பரிமாற்று ஊடகமாக தொழிற்படல ஹைலைட் பண்ணிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல்களின் போது அல்லது பொருட்கள் சேவைகளின் போது. அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிற என்ன ஒரு பொருளை இப்படி கொடுக்கல் வாங்கல் செய்கிற டைமில் என்ன யாரா தொழிற்படுற இடைத்தரகராக தொழிற்படுற ஒரு புரோக்கருண்டா தொழிற்படுற யாரு பணம். சிம்பிளான விஷயம். அப்போ உங்களோட எக்ஸாமில் கேட்டு வர பணத்தின் 4 தொழிற்பாடுகளை விளக்குகன்னு வர. அப்போ நீங்கள் முதலாவது எழுதணும் என்ன பரிமாற்று ஊடகமாக தொழிற்படல். அப்போ எப்படி விளக்குற இப்படித்தான் நாங்கள் பொருட்கள் சேவைகளை பரிமாற்ற டைமில் பணம் ஒரு இடை நடுவராக இருக்கிற ஐயா அப்படின்னு நாங்கள் அழகாக சிம்பிளாக சொன்னால் சரி. கஷ்டமாக என்ன மாடும் இல்லை ரைட். முதலாவது தொழிற்பாடுனா பரிமாற்று ஊடகமாக தொழிற்படல் டன் ஓகேயா சரி. அப்போ பரிமாற்று ஊடகமாக தொழிற்படல்னு நாங்கள் எழுதிட்டோம் சரி ஓகேயா. இப்போ அப்படியே வாங்க 2வது பெருமான திரட்டு ரைட். இப்போ இதை வச்சு உங்களோட பாஸ் பேப்பரில் MCQs நிறைய வந்தீங்க. நான் கொஸ்டின்ஸ் நாங்கள் செய்ய கூட பார்ப்போம் ரைட்டா. இப்போ யாஃபம் வச்சோம் சிம்பிளாக பெருமான திரட்டுன்னு சொன்னால் காசை நாங்கள் சேர்த்து வச்சுறதுக்கு தான் நான் சொல்கிறேன்னா பெருமான திரட்டுன்னு சொல்ல. பெருமான திரட்டு என்னன்னா காசை நாங்கள் சேர்த்து வச்சு ரைட். இப்போ பாருங்க அப்படியே வாங்க எல்லாரும் கீழே ரைட். இது எத்தனாவது தொழிற்பாடுங்கட முதலாவது தொழிற்பாடு ரைட். இப்போ நாங்கள் அடுத்த தொழிற்பாடு பார்ப்போம்னா பெருமான திரட்டு சரி. பெருமான திரட்டுன்னா நாங்கள் காசை சேர்த்து வைக்கிறோம். அப்போ நாங்கள் இதை பண பயன்பாட்டுக்கான காரணங்களை பார்ப்போம். பார்க்குறது முந்தி இதை பார்த்துட்டு வருவோமா ரைட். 2வதுன்னா பெருமான திரட்டு. பெருமான திரட்டுன்னா உங்களோட பேசுகிற பாஷையில் நீங்கள் எப்படி சொல்கிற நாங்கள் காசை சேர்த்து வச்சிரு. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் பெருமான திரட்டுன்னு சரி. அப்போ அப்படியே வாங்க உங்களோட டியூட்டுக்கு டீச்சர்ஸ் கைடுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ரைட். இப்போ இதில் ரைட் கீழே வாங்க அப்படியே கீழே வாங்க ரைட். இதில் ஹைலைட் பண்ணிக்கோ பாருங்க. ஆபத்து மற்றும் வசதியினங்கள் இன்றி எதிர்கால தேவைகளுக்காக சொத்துக்களை சேகரித்து வைப்பதற்காக பணத்தை பயன்படுத்துதல் பெருமான திரட்டு தொழிற்பாடு என்பதால் கருதப்படுகிறது. பாருங்க இப்போ ரைட். அப்போ நீங்கள் என்ன செல்ல வாரன்னு சொன்னால் இது பெருமான திரட்டுக்கான வரைவில் பாரு. இப்போ டீச்சர்ஸ் கைடில் கண்டா தேடிக்குள்ள கஷ்டம் தானே ரைட். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஆபத்து மற்றும் வசதியினங்கள் இன்றி ரைட். அப்போ எங்களுக்கு ஆபத்து இது மாதிரி வசதியினங்கள் மாதிரி வர சிச்சுவேஷன் செய்கிற. அப்போ இதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யணும் காசை சேர்த்து வச்சோணுமா தேவையில்லையா. இவ்வாறு நாங்கள் காசை சேர்த்து வச்சது தான் நாங்கள் சொல்லனா பெருமான திரட்டுன்னு சொல்கிறேன். அப்போ எழுதிக்கோங்க எல்லாரும் ஆபத்து மற்றும் வசதியினங்கள் போன்றவற்றிற்காக நாங்களே எழுதிக்கொள்ளுமா எங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிக்கொள்வோமா ரைட். எழுதிக்கோங்க நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. பெருமான திரட்டுக்கு ஆபத்து மற்றும் வசதியினங்கள் போன்ற தேவைகளுக்காக ஆபத்து மற்றும் வசதியினங்கள் போன்ற தேவைகளுக்காக ஆபத்து மற்றும் வசதியினங்கள் போன்ற தேவைகளுக்காக பணத்தை சேகரித்து வைப்பதாகும். ஆபத்து மற்றும் வசதியினங்கள் போன்ற தேவைகளுக்காக பணத்தை சேகரித்து வைப்பதாகும். விளங்கிச்சா ரைட். அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம் ஆபத்து மற்றும் வசதியினங்கள் போன்ற தேவைகளுக்காக பணத்தை சேகரித்து வைப்பதாகும்.
ரைட். அப்போ நாங்கள் எதுக்காக வேண்டி சேரிச்சுன்னா எங்களுக்கு ஒரு ஆபத்து வரையிலும் திடீர்னு சில விஷயங்கள் சோமில்லா போயிலும் இது மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு நான் சொல்லுன்னா பெருமான திரட்டுன்னு சொல்கிறேன். கஷ்டமா இல்லை, சிம்பிளான விஷயம். ஓகே, ரைட். இப்போ அப்படியே கீழே வாங்க. எப்படி எழுதுற? ஆபத்து மற்றும் வசதியினங்கள் போன்ற தேவைகளுக்காக பணத்தை சேகரித்து வைப்பதாகும். இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன்னா பெருமான திரட்டாக தொழிற்படல்னு சொல்கிறேன். ரைட்டா? இப்போ பாருங்க, கீழே எங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தந்திராங்க. யாருக்காலும் மிஸ் ஆகுற மாதிரி எழுதி கூட கஷ்டம்னா சொல்லுங்க. ஓகே தானே? ரைட். சரி, இப்போ அடுத்தது பாருங்க, எங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தந்திர பண்டங்களாக சொத்துக்களை சேகரிக்கும் வைத்தும் போது களஞ்சியப்படுத்துவதில் உள்ள கஷ்டங்கள், விரைவாக அழிவடைதல் போன்ற சிக்கல் ஏற்பட்டாலும் பண வடிவில் சொத்துக்களை பேணும் போது இத்தகைய குறைபாடு ஏற்படாதான். இப்போ யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து சொத்துக்களை சேர்த்து வச்சிடலாம், மிச்சங்காலம் வச்சிடலாம். அது என்ன சொல்ல பழுதாகும், அசடாகும். எங்கள்ட பேசுகிற பாஷையில் சொன்னால் அசடாகும். ஆனால் காசு அப்படி என்ன பண்ணுவாங்க? இல்லை. அப்போ எங்களுக்கு காசை இவ்வளோ காலமே இருந்தாலும் என்ன செய்யணும்? அழகாக சேர்த்து வச்சு. சரியா? ரைட். இப்போ அடுத்து ஹைலைட் பண்ணி முக்கியமான பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஒன்று தான் இந்த இதுக்கு தானே நாங்கள் சொல்கிறேன். பணம் என்ன திரவத்தன்மை கொண்டது? பணம் வந்து பூரண திரவத்தன்மை கொண்டது. ரைட். பூரண திரவத்தன்மை. ரைட். ரைட். அப்போ பணம் என்னன்னா பூரண திரவத்தன்மை. ரைட். திரவத்தன்மைன்னு சொன்னா, ரைட், நான் போன கிளாஸ் வரைவிலக்கணம் தந்தேன்னா திரவத்தன்மைக்கான வரைவிலக்கணம் உண்டு. ரைட். திரவத்தன்மைனா நான் வரைவிலக்கணம் அடுத்து நாங்கள் பார்ப்போம். திரவத்தன்மைன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளோ குயிக்காக காசா மாற்ற ஏழுமுன்றது தான் நான் சொல்ல திரவத்தன்மைன்னு சொல்ல. அப்போ திரவத்தன்மைன்னா எங்களுக்கு எவ்வளோ குயிக்காக காசா மாற்றணும். யோசிச்சு பாருங்க, காசா மாற்றணுமா? தேவையில்லை, அது காசே தான். அப்போ திரவத்தன்மை எப்படிற? பூரண திரவத்தன்மை. அப்போ எல்லாரும் வெளியும் 100% போடுவாங்க. அந்த பூரண திரவத்தன்மை கொண்டதுக்கு போடுவாங்க 100%. ஏன்? எங்களுக்கு வந்து காசா மாற்ற தேவை, காசே தான். ஸோ பூரண திரவத்தன்மை. இன்னொரு மாதிரி சொல்கிறேன்டா, 100% திரவத்தன்மை, 100% என்ன திரவத்தன்மை ஈக்கிறேன்னு நாங்கள் சரிண்ணா. சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலுமா? ரைட். ஒரு கஷ்டமும் இல்லை. கிளியராக எல்லாரும் கொஞ்சம் ரிப்ளை ஒன்று தாங்க பார்க்க. நான் படித்தது ஓகேயா எல்லாம்? யாருக்காலும் என்ன ஒரு ப்ராப்ளமிக்கா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா இல்லை தானே? யாரும் ரிப்ளை ஒன்று தாங்க பார்க்க. எல்லோரும் ஓகேயா? கொஞ்சம் ரிப்ளை ஒன்று தான். அடுத்து நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேயும் படிச்சுட்டு தானே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். யாருக்காலும் என்ன மாதிரி இஷ்யூஸ் என்ன மாதிரி இருந்தால் கட்டாயம் சொல்லுங்கள். ரைட். ஓகே, சரியா? ஓகே, அப்போ டன். அப்போ பூரண திரவத்தன்மை ஒன்று. ரைட். இப்போ அப்படியே வாங்க மேலே பணப்பயன்பாட்டுக்கான காரணங்கள், ஏன் எங்களுக்கு பணம் தேவைன்னு பார்ப்போமா? ரைட். பாருங்க, இப்போ பணம் ஏன் எங்களுக்கு தேவை அப்படின்னா பணம் தோன்றதுக்கான காரணங்கள். ரைட். இப்போ நான் படித்தேன்னா பண்டமாற்று முறையில் ஏற்பட்ட என்ன? பண்டமாற்று முறையில் நிறைய வகையான குறைபாடுகள் ஏற்பட்ட. பாருங்க, இப்போ பண்டமாற்று முறையில் இரட்டை பொருந்துகை இன்மை. அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த நாங்கள் படிச்சிட பிஸ்னஸ் ஸ்டடீஸில் உங்களை சார் கதையெல்லாம் சொல்லி பாருன்னா, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் எடுக்கிறோம், ஆனால் ரெண்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா அப்போ இரட்டை பொருந்துகை இன்மை. அடுத்தது எங்களுக்கு வந்து பொருட்களை கொண்டு செல்ல கஷ்டம், ஆனால் காசை ஈஸியாக கொண்டு போக இயலும். அடுத்து எங்களுக்கு பொருட்களை மிச்சங்காலம் களஞ்சியப்படுத்தி வச்சிருமா? இயலா. அடுத்து வந்து எங்களுக்கு பொருட்களை சரியாக பிரித்து கொடுக்கல. இப்போ யோசிச்சு பாருங்கள், மாட்டை வந்து 4 பேரை பிரித்து கொடுக்குறோம், 4 வெட்டி கொடுக்குறது ப்ராக்டிக்கல் இல்லை. அப்போ எங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் பிரித்து கொடு. இது மாதிரியான நிறைய பிரச்சனையால் தான் என்ன வந்துச்சு? பணம் வந்த. ஓகே, அப்போ இதை நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே தானே? ரைட். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள யாருக்காலும் இதை பாயிண்ட்ஸ் விலங்கல்லாண்டா செட்டில் போடுவோம். சரி, இதை பாயிண்ட்ஸை கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்கன்னு சரி. ஓகேயா? ஷேப். அப்போ இதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ரைட். அப்போ நாங்கள் எத்தனை தொழிற்பாடு எழுதியாச்சு? 2 தொழிற்பாடு எழுதியாச்சு. ஒன்று பரிமாற்று ஊடகம், 2வதுனா பெருமான திரட்டு. 3வது எழுதிக்கோங்க, பெருமான அழகாக தொழிற்படல் அல்லது கணக்கீட்டு அழகாக தொழிற்படல். கணக்கீட்டு அழகாக தொழிற்படல். அப்போ எத்தனாவது தொழிற்பாடு? 3வது தொழிற்பாடுனா கணக்கீட்டு அழகாக தொழிற்படல். இப்போ கணக்கீட்டு அழகாக தொழிற்படல்னா 3வது தொழிற்பாடு. ரைட்டா? இப்போ கணக்கீட்டு அழகாக தொழிற்படல்னு சொன்னால் சிம்பிளாக யாஃபம் வச்சுக்கோங்க, ஒரு பொருளோட விலை இவ்வளோ தானே நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இதை மார்க்கெட்ட விலை. ஓகே, கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே. ஓகே, அப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசவா? ரைட். ஓகே ஓகே அப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். அப்போ நீங்கள்லாம் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் படிச்சுன்றதால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன். அப்போ 3வது தொழிற்பாடுன்னா கணக்கீட்டு அழகாக தொழிற்படல். ரைட்டா? இப்போ கணக்கீட்டு அழகாக தொழிற்படல்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிள், இதை மார்க்கர் எடுங்களே. இதை மார்க்கர் வந்து 150 ரூபான்னு வைங்க. அப்போ இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன், இதை மார்க்கர் ஒன்று எவ்வளோ? 150. அப்போ இது ஒரு அழகு, கணக்கீட்டு அழகு. அப்போ எவ்வளோ விலை? கணக்கீட்டு அழகு படி எவ்வளோ? இதை மார்க்கர் 150 ரூபா. அப்போ சிம்பிளாக யாஃபம் வச்சுக்கோங்க, கணக்கீட்டு அழகுன்னு சொன்னால் ஒரு பொருளோட விலை இவ்வளோ தானே நான் சொல்கிறேன். இதை மார்க்கெட்ட விலை எவ்வளோ? 150. இதுதான் நாங்கள் சொல்கிறேன் கணக்கீட்டு அழகு. கணக்கீட்டு அழகு. ரைட்டா? ஒரு பொருளோட பெருமதி, ஒரு பொருளோட பெருமதி. ஓகேயா?
இப்போ உங்களோட டீச்சர்ஸ் கைடில் இந்த கணக்கீட்டு அலகுன்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் தந்தீர். அப்படியே வாங்க பார்ப்போம். எல்லாரும் வந்து எழுதிக்கோங்க, ஹைலைட் எழுதிக்கோங்க. அனைத்து பொருட்களினதும் சேவைகளினதும் சொத்துக்களினதும் பெருமானங்களுக்கிடையே வேறுபாட்டை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் எழுதிக்கோங்க. எல்லாரும் எழுதிக்கோங்க. கணக்கீட்டு அலகாக தொழிற்படலுக்கு ஒரு வரைவிலக்கணம் எழுதிக்கோங்க. அனைத்து பொருட்கள் சேவைகளினதும் சொத்துக்களினதும் பெருமானங்களுக்கிடையே வேறுபாட்டை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல். எப்படி? அனைத்து பொருட்களினதும் சேவைகளினதும் சொத்துக்களினதும் பெருமானங்களுக்கிடையே வேறுபாட்டை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல். அனைத்து பொருட்களினதும் சேவைகளினதும் சொத்துக்களினதும் பெருமானங்களுக்கிடையே வேறுபாட்டை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல். ரைட். அனைத்து பொருட்களினதும் ரைட். அப்போ எழுதி கொண்டீங்களா? பெருமானங்களுக்கிடையே வேறுபாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய ரைட். இப்போ பாருங்க, ஒரு விலையொண்டிக்கிறதால தானே. இப்போ எக்ஸாம்பிள், இதமாக்கர் 150 ரூபாண்டா, இதமாக்கர் 120 ரூபா. அப்போ எப்படி டிஃபரன்ஸை பார்த்துக்கொண்டு விலையொண்டிக்கிறதால ரைட். எக்ஸாம்பிள், இது ஃபோன். இப்போ சும்மா சொல்லுங்கள், இந்த ஃபோன் இப்படி, இந்த ஃபோன் வந்து இவ்வளோ தான் அப்படின்றது, இந்த ஃபோன் இவ்வளோ விலை, ரைட். இன்னொரு ஃபோன் இந்த விலை. அப்படி நாங்கள் ஒவ்வொன்றுடே விலை பார்த்துக்கோறேன்னா எப்படி பார்த்துக்கோ, டிஃபரன்ஸை பார்த்துக்கோற ஒரு விலையொண்டிக்கிறதால. அப்போ இப்படி ஒரு விலையொண்டிக்கிறது தான் நான் சொல்கிறேன்னா கணக்கீட்டு அலகா தொழிற்படல். அப்போ கணக்கீட்டு அலகா தொழிற்பட்டதால் எங்களுக்கு பொருட்கள் சேவைகளுக்கு இடையில என்னத்தை பார்த்துக்கொள்ளையிலும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கொள்ளையும். அப்போ நாங்கள் வரைவிலக்கணம் செல்கிற டைமில் எப்படி செல்லணும்? அனைத்து பொருட்களினதும் சேவைகளினும், இன்னொரு மாதிரி சொல்லணும் சொத்துக்களினதும் பெருமானங்களுக்கிடையே எங்களுக்கு எதை பார்த்துக்கொள்ளையிலும் டிஃபரன்ஸை பார்த்துக்கொள்ள இயலும். ஓகேயா? ரைட். நம்பர் 3 உங்களுக்கு ஓகேயா? இல்லாட்டி நான் ஷேப்பா என்னமாலும் இருந்தால் கட்டாயம் செல்லுங்க. எனக்கு இப்படி செல்கிற புள்ளால தான் விருப்பம். என்னன்னாலும் செல்லுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதில் பே பண்ணி படித்த வந்தீங்க. இப்போ நீங்கள் படித்த வாரத்தை உங்களுக்கு இதை மந்த் முடியக்கோனே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று விளங்கணும். விளங்கிச்சா? உங்களோட 4th term எக்ஸாமில் நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுக்கணும். விளங்கிச்சா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் கட்டாயம் நீங்கள் என்னாட்ட செல்லுவோம். ரைட்டா? அப்போ நான் அந்த யாரும் பயப்படுவானு. சரி, அப்போ நிறைய புள்ளல் என்ன மெசேஜ் போட்டுட்டு இதாக அப்படி ஒன்றும் பயப்படுவேன். நான் அவ்வளோ இதாக இல்லை. நீங்கள் நம்மளோட பிரச்சனைனா செல்லுவோம். நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் ஒன்று தரேன் எல்லாரும். விளங்கிச்சா? ஏன்னா நீங்கள் இந்த இடத்து படித்த வந்தீங்க. அப்போ நீங்கள் இதை மந்த் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகணும். அப்போ அதாவது தான் பாருங்கள், சாட்டர்டே நான் பாருங்கள் சாட்டர்டே கிளாஸை நாளை போடுறேன். ஏன்னா கஷ்டம் உண்மையாகவே சரியான நான் கஷ்டம். ஆனால் நான் உங்களுக்காக வேண்டி சரி, அப்போ நான் தார இதுக்கு நான் 100% உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தருவேன். அதே மாதிரி தான் என்ன பிரச்சனை என்ன விலங்கள்லாண்டாலும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் 100% கிளாஸ் வாங்க, 100% யூஸ் ஒன்று எடுத்துக்கணும். அப்போ உங்களோட டார்கெட் என்ன? எக்கனாமிக்ஸில் அடுத்த டேர்ம் உங்களோட பெரிய டார்கெட் எப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் போது உங்களோட 4th term வர தானே. அந்த 4th termல நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுத்து காட்டணும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். ஓகே அப்படின்னு சொல்லி விளைஞ்சா அது உங்களோட கான்ஃபிடென்ட்டாக தர மற்ற புள்ளலும் அப்படி என்னடா. நீங்கள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறேன். நான் 2022 பேட்ச் படித்து கொடுக்குவேன். ஏன்னா என்னோட ஃபஸ்ட் பேட்ச் 2021 பேட்ச். நான் 2022 பேட்ச் படித்து கொடுக்குவோன்னு நான் வந்து அதை ஆடிட் போகிறேன். சரியா? கம்பெனியோட ஒர்க் ஆடிட்னா நான் உங்களுக்கு கடைசி கிளாஸில் சொல்லுவேன் ஆடிட்னா என்னண்டு போய்த்துனா இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் வச்சுருந்தேன் அந்த டே. அப்போ நான் மாவனல்லையில் கிருங்கதண்ணியில் ராஷித் நஜாதுன்னு சொல்லி 2 பொடியமாக இருக்குது ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கிளாஸ். அப்போ என்ன நான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க், சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே. அப்போ அவங்களோட வீட்டுக்கு போய்ட்டு கிளாஸ் வச்சுருவேன். அப்போ கிளாஸ் வச்சவங்க ராஷித்ன்ற பொடியன் சரியா பத்ரியா ஸ்கூல் 22 பேட்ச் ப்ரிஃபெக்ட். அப்போ லாஸ்ட் கிளாஸ் என்னோட படித்த வரவொன்னே சரியாக எக்ஸாமுக்கு வந்துட்டு 6 months மாதிரி தான் நீங்கள். அப்போ என்னோட வரவொன்னே சென்னை லாஸ்ட் டைம் எத்தனை மார்க்ஸ்ன்னு கேட்டேன். சரியா? நான் யார் வந்தாலும் அப்படி தான் கேட்குறேன். லாஸ்ட் டைம் 17 மார்க்ஸ். எக்கனாமிக்ஸில் எத்தனை மார்க்ஸ்? 17 மார்க்ஸ். 17 மார்க்ஸ் ஃபைனலாக 6 மாதம் தான் படித்து கொடுத்தேன். பி ரிசல்ட் ஒன்று பி. சரியா? ஏ வரலான்னு சொன்னால் கடைசாகனா கொஞ்சம் படிச்சல கொஞ்சம் என்ன பொடியமாக இதாகி கொஞ்சம் படிச்சல சரியாக படிச்சிருந்தா ஷுவராக ஏ ஒன்று பாருங்கள். அப்போ 17 மார்க்ஸ் எடுத்து பொடியெல்லாம் நான் பேரை சொல்கிறேன் பாருங்கள். 17 மார்க்ஸ் எடுத்த ஒரு பொடியன் ஒன்றுக்கு பாருங்கள். ஒரு கேர்ள் ஒன்றும் இல்லை பொடியன் உண்டு. ரைட் பாருங்கள் 17 மார்க்ஸ் எடுத்து அது பொடியனுக்கே பி ஒன்று அடிக்கணும்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஏலவா பாருங்கள். அப்போ நீங்கள் எல்லோரும் நார்மலாக எபோவ் 50 தான் நிற்பீங்க. அப்போ யாரும் 50 குறைவு இல்லைன்னா அப்போ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற அடுத்து அப்போ நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ என்னை பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு வந்து விளங்கிக்கும். அப்போ இது மாதிரி சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஷுவராக நல்ல மார்க்ஸும் அடிக்கிறோம். சரியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இல்லைங்க அடுத்து நாங்கள் பயப்படுவேன். கடைசி வரைக்கும் 100% சப்போர்ட் ஒன்று தருவேன். உப்பரிமை உங்களுக்கு செய்ய. ஓகே? அப்போ நான் அதே மாதிரி தான் ஃபைனல் செமினாரும் எங்களோட ஃபைனல் செமினார் வச்சுருட்டேன். நான் நிறைய பிள்ளைக்கு எங்களோட ஃபுல் பேமெண்ட்டில் ஹாஃப் பேமெண்ட் தான் கொடுத்தேன். அப்படின்னா எங்களோட கிளாஸ் வர பிள்ளை அது மாதிரி நான் நிறைய சப்போர்ட் தரேன். அடுத்து நான்
யாரை பேரை செல்ல விருப்பம் இல்லை, நான் சில பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன் விளங்கிச்சா. அப்போ நான் யாருக்கும் சொல்லி காட்டப்படா நீங்கள் படிச்சோன்றதுக்காக வேண்டி. அப்போ அதால் தான் நான் சொல்கிறேன். அப்போ எஃபர்ட் ஒன்று போடுங்க, ஷுவராக எங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுக்க இயலும். ஓகே சரி. அப்போ என்ன கணக்கீட்டு அழகு. அப்போ கணக்கீட்டு அழகுண்டாயின்னா எங்களுக்கு வந்து பொருட்கள் சேவைகளோட பெருமானங்களுக்கு இடையே எங்களுக்கு என்னத்தை பார்த்துக்கொள்ளும், எங்களுக்கு டிஃபரன்ஸை பார்த்துக்கொள்ளும். அப்போ அழகாக எழுதி கொண்டீங்களா எல்லாரும்? இந்த கணக்கீட்டு அழகா தொழிற்படல்ன்றதுக்கு இந்த வரை விலக்கணம் எழுதி கொண்டு தானே, ரைட். அப்போ இது ஓகே டன். ஷேப்பா கஷ்டமாக என்ன மாடும் இல்லை தானே, ரைட் ஓகே. அப்போ நாங்கள் இது ஓகே. இப்போ நாங்கள் அப்படியே வாங்க, இதெல்லாம் அப்படியே வைங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், இப்போ ஒரு விலை உண்டு ஈக்கிறதால, ஒரு பெருமதி உண்டு ஈக்கிறதால தான் எங்களுக்கு என்ன இந்த பிஸ்னஸுக்கு அக்கௌண்ட் செய்கிறதா இருக்கலும், ஒரு நாட்டோட அக்கௌண்ட்ஸை பார்க்குறதா இருக்கலும், அரசாங்கம் பட்ஜெட் அடிக்கிறதா இருக்கலும், சென்மதி நிலுவை அட்டவணை. சென்மதி நிலுவைனா நாங்கள் படிக்கிற சென்மதி நிலுவைனா என்ன, சிம்பிளாக ஆஃப் வச்சுக்கோங்க. ஏற்றுமதியிலேருந்து நாங்கள் எதை கழிச்சிட, இறக்குமதியை கழிச்சா வர்றது சென்மதி நிலுவை. எங்களோட எத்தனாவது சாப்டர், எங்களோட 9வது சாப்டரில் நாங்கள் படிக்கிற சென்மதி நிலுவை, ரைட்டா. சரி. அப்போ இது மாதிரி ஏதோ ஒன்று நாங்கள் செய்கிறேன்றாலும் எங்களுக்கு என்ன வேணும், பெருமதி ஒன்று வேணும், ஒரு விலை ஒன்று வேணும். அப்படி ஒரு விலை ஒன்று ஈக்கிறதால தான் எங்களுக்கு என்ன செய்யலும், எது உண்டாயிருந்தாலும் செய்யலும் விளங்கிச்சா. அப்போ வியாபார கணக்கீடாய்க்கலும், தேசிய கணக்கீடாய்க்கலும், அரச வரவு செலவு திட்டமாய்க்கலும், சென்மதி நிலுவாய்க்கணும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கும் எங்களுக்கு என்ன தேவை, பெருமதி ஒன்று தேவை. பெருமதி ஒன்று ஈக்கிறதால தான் எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். அப்போ கணக்கீட்டு அழகுண்டா என்ன, பொருட்கள் சேவைகள் மற்றும் சொத்துக்களுக்கிடையே எங்களுக்கு என்னத்தை பார்த்துக்கணும், டிஃபரன்ஸை பார்த்துக்கொள்ள இயலும் விளங்கிச்சா. ஓகே தானே, ரைட் டன். அப்போ இது ஓகே. இப்போ அப்படியே வாங்க 4ஆம் நம்பர் போடுவோம், பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி. சரியா, என்ன பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி. இப்போ எங்களோட 4வது தொழிற்பாடு, கடைசாவது தொழிற்பாடு தான் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி. ஓகே. இப்போ பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவினா சிம்பிளாக ஆஃபம் வச்சுக்கோங்க, கடன். கடன் உண்ட கொடுத்து எடுக்கிறது தான் நான் சொல்கிறேன்னா பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி. அப்போ பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவின்னா கடன் உண்ட கொடுத்து எடுக்கிற, ரைட். சரி. இப்போ அப்படியே வாங்க, உங்களோட டீச்சர்ஸ் கைடில் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவிக்கு ஒரு வரை விலக்கணம் தந்திக்கிறேன். பாருங்கள், எல்லாரும் எழுதிக்கோங்க. காலம் கடந்து செய்யப்படுகின்ற கொடுப்பனவு நடவடிக்கைகளை செயற்திறன் உள்ள வகையில் நடைபெற செய்வதற்குரிய ஆற்றல். ஹைலைட் எழுதிக்கோங்க. அப்போ எல்லாரும் வரை விலக்கணத்தை எழுதிக்கோங்க. என்ன, காலம் கடந்து செய்யப்படுகின்ற கொடுப்பனவு நடவடிக்கைகளை செயற்திறன் உள்ள வகையில் நடைபெற செய்வதற்குரிய ஆற்றல். காலம் கடந்து செய்யப்படுகின்ற கொடுப்பனவு நடவடிக்கைகளை செயற்திறன் உள்ள வகையில் நடைபெற செய்வதற்குரிய ஆற்றல், ரைட்டா. சரி. இப்போ காலம் கடந்து செய்கிற கொடுப்பனம். இப்போ காலம் கடந்து செய்கிற கொடுப்பனம்னு சொன்னால், எக்ஸாம்பிள் நாங்கள் பாஸ்டில் பாஸ்ட்னா என்ன, கடந்த காலம். கடந்த காலத்தில் ஒரு கடன் ஒன்றை கொடுத்தா அதை கடனை திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த பணம் ஹெல்ப்ஃபுல்லாக வர, அப்படித்தானே. அப்போ காலம் கடந்து செய்யப்படுகின்ற கொடுப்பனம். அப்போ நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் சும்மா செல்வோமே, இப்போ 2025 அக்டோபரில் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் கடன் ஒன்றை கொடுத்தோம். சரியா, கடன் ஒன்றை கொடுத்துட்டு நாங்கள் இப்போ கடன் ஒன்று எடுக்கிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற, இந்த பணம். அப்போ நாங்கள் செல்லணும் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவினா காலம் கடந்து செய்யப்படுகின்ற இந்த கொடுப்பனவு நடவடிக்கைகளை எங்களுக்கு செயற்திறன் உள்ள வகையில் நடைபெற செய்வதற்குரிய ஆற்றல். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன்னா பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி. விளங்கிச்சா, ரைட். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் படித்தது விளங்கினா இல்லையா, உங்களோட ஃபீட்பேக்கை கொஞ்சம் தாங்க பார்ப்போம். நாங்கள் அடுத்து போகிறது போது கொஞ்சம் எல்லோரும் என்ன, உங்களோட பேர் தெரியா பிரச்சனை இல்லை, உங்களோட பேர் இது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கொமெண்டில் போட கொஞ்சம் வெக்கம் மாறி இருந்துச்சுன்னா பர்சனலாக சரி, நாங்கள் படித்தது விளங்கினா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் ரிப்ளை ஒன்று தாங்க பார்ப்போம். இப்போ இவ்வளோ நேரமும் ரைட். யார் நம்பர் 3 உங்களுக்கு விளங்கிச்சா? நம்பர் 3 உங்களுக்கு ஓகேயா? மற்றாக்களும் எல்லோரும் கொஞ்சம் ரிப்ளை ஒன்று தாங்க. ஓகே தானே, ரைட். ஓகே குட். அப்போ என்ன விலங்குலன்னு செல்லணும் புள்ளால், ரைட். ஓகே தானே, சரி. அப்போ சிம்பிளான விஷயம், ரைட். ஓகே சரி. அப்போ அடுத்தது வந்து சின்ன ஒரு இது உண்டு, எனக்கு ஒரு புள்ளை ஒன்று சொன்னால் அந்த புள்ளைக்கு வந்து சாட்டர்டே வேறு கிளாஸ் ஒண்டிக்கிறான். சரியா, அப்போ அவங்க சொன்ன சாட்டர்டே பேப்பர் கிளாஸை வேறொரு நாளே போட்டுக்கூட சொல்லி. அப்போ பாவம் தானே, ஏண்டா அவங்களுக்கு இன்னொரு கிளாஸ் போகிற தானே. அப்போ யார்கிட்ட போகிறண்டாலும் இப்போ நான் அவனுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறேன். அப்போ அவங்க எல்லாருக்கும் வேறு டே ஒன்று போடுவோமா, நான் ஒரு டே ஒன்று சொல்கிறேன், சாட்டர்டே கிளாஸை சாட்டர்டே பேப்பர் கிளாஸை நாங்கள் இன்னொரு நாளே போடுவோமா, என்ன டே போடும்,
எப்படி நான் சாட்டர்டே வென்ஸ்டே எங்களுக்கு அக்கௌண்டிங் கிளாஸ் இல்லைனா சுதாகரன் சார் அக்கௌண்டிங் கிளாஸ் இல்லை. இப்போ தேர்ஸ்டே 27 பேஜ்ட கிளாஸ் இல்லை. ஃப்ரைடே தான் போடுவோம். ஃப்ரைடே போடுவோமா எப்படி? யாரும் ஃப்ரைடே ஓகே பேப்பர் கிளாஸ் போட்டால் இல்லாட்டி வேறு யார் சரி கிளாஸிக்கா ஃப்ரைடே போட்டால் எப்படி? இந்த சாட்டர்டே கிளாஸை ஃப்ரைடே ஓகேயா? கொஞ்சம் ரிப்ளை ஒன்று தாங்க பாப்போம். ஓகே எல்லாருக்கும் ஓகே. அப்போ நாங்கள் இனிமேல் எங்களோட கிளாஸை வந்து ஃப்ரைடே போடுவோம்னா பேப்பர் கிளாஸ். அப்போ அடுத்த கிளாஸ் நடக்கும் இந்த ஃப்ரைடே. ஓகே. அப்போ நாங்கள் எங்களோட டைம் டேபிள் படி சார் ஃப்ரைடே 4 to 8:30 வரைக்கும் கிளாஸ். ரைட் ஓகே. உங்களுக்கு கிளாஸிக்கேனா? அப்போ ஃப்ரைடே கஷ்டம். இப்போ தேர்ஸ்டேல வென்ஸ்டே மேலா, இப்போ டியூஸ்டே நாளைக்கு, சண்டே எப்படி? சண்டே எப்படி? சண்டேம் கிளாஸா? யார் உங்களுக்கு யார் நம்பர் 3 உங்களுக்கு வந்து சண்டேம் கிளாஸா? சண்டே ஓகே. நம்பர் 13 உங்களுக்கு சண்டே ஓகேண்ணா? உங்களுக்கும் ஓகேயா சண்டே? ஓகே எல்லாருக்கும் சண்டே ஓகே. அப்போ நாங்கள் சண்டே போடுவோமா? அப்போ எங்களோட பேப்பர் கிளாஸை சண்டே, தியரி கிளாஸை மண்டேயும் போடுவோம். ஏலா உங்களுக்கு ஓகே ஓகே உங்களுக்கு ஓகே. ரைட் உங்களுக்கு நம்பர் 13 உங்களுக்கு ஓகே தானே? சண்டே ஓகே எல்லாருக்கும். அப்போ நாங்கள் சண்டே போடுவோம் சரியா? அப்போ ஏண்டா ஒரு புள்ளை இருந்தாலும் மணி ஆகித்தானே நீங்கள் படிக்கிறதுக்காக தானே கேட்குறேன். அப்போ நாங்கள் சண்டே பேப்பர் கிளாஸ் போடுவோம். அப்போ உங்களோட 3rd term பேப்பர் தானே செய்கிறேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் வேறு பேப்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகின மாதிரி செய்வோம். தொண்டமான பேப்பரில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நிறைய பேப்பர் செய்கிற நாங்கள் பார்ப்போம். ஓகே. அப்போ எங்களோட நெக்ஸ்ட்லேருந்து கிளாஸ் வந்து பேப்பர் கிளாஸ் வந்து சண்டே, தியரி கிளாஸ் வந்து மண்டே. ஓகே ஓகே ஷேப் ரைட் சார். 8க்கு நாங்கள் 8க்கு ஸ்டார்ட் பண்ணோமே. அப்போ 8:30 போட்டால் மற்ற புள்ளாலும் பரவாயில்லையா? 8:30க்கு போட்டால் சண்டே 8:30க்கு போட்டால் பரவாயில்லையா? நைட் தூக்கம் வராமல் அப்படி தானே? தூக்கம் வருமா? இல்லை 8:30 to 10:30 செய்வோமா? பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே? 8:30 to 10:30 ஓகே. அப்போ நாங்கள் 8:30 to மண்டே டு ஃப்ரைடே. ரைட் ஓகே. ரைட் ஓகே ஓகே. அப்போ நாங்கள் வந்து ஓகே. அப்போ நாங்கள் 8க்கு இல்லாட்டி 8:30 போடுவோம். ஓகே சார். அப்போ நாங்கள் எங்களோட 25 பேஜுக்கு நாங்கள் கிளாஸ் செய்கிற எப்படி தெரியுமா? நீங்கள் என்ன போஸ்டர்ஸை கண்டிப்பீங்களோ தெரியும். நைட் 12 காட்டியும் செய்கிறேன். அப்படி ரைட் ஓகே. அப்போ நாங்கள் அப்படி செய்வோம். அப்போ எங்களோட 25 பேஜ் புள்ளாளுக்கு நாங்கள் 1 காட்டி தான் கிளாஸ் செய்கிறேன். கேட்டு பாருங்கள். நான் நிறைய புள்ளால் வந்து ரத்னபுர புள்ளால் நான் செய்யணும். ரத்னபுர நுவரெலிய என்ன 25 நிறைய அந்த வெளியேந்து தான் வந்தாங்க. கதிரேசன் ஸ்கூல் சைட் அந்த அது மாதிரி பெரிய செட் ஒன்று வந்தாங்க. அப்போ நாங்கள் நைட் 12 மட்டும் செய்கிற எல்லாரும் படித்தேன். சும்மா நல்ல ஒரு இதாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு அந்த டைம் கிளாஸ் 25 பேஜ் கிளாஸ். அப்போ 25 பேஜுக்கு நான் தியரியை டிரெக்டாக பேப்பர் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து ஒரு புள்ள ஒரு வருஷம் செஞ்சாங்க சரி. அதை புள்ள செஞ்சால் அதை சார் புள்ள நான் மெசேஜ் பண்ணி சார் ஷுவராக எக்கனாமிக்ஸ்லேயே வந்து வரும். நான் ஒரு வருஷத்துக்கு முந்தி செஞ்சேன். அக்கௌண்டிங் பிஸ்னஸ்லண்டா கொஞ்சம் ஷுவர் இல்லை சார், ஆனால் எக்கனாமிக்ஸில் ஷுவராக வரும்னு அந்த என்ன ஒரு வருஷம் முந்தி செஞ்சாங்க. ஏன்னா பேப்பர் கிளாஸ் மட்டும் வந்து அப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து 26 செய்கிற பொருள் உங்களுக்கு ஷுவராக செஞ்சு கூட இல்லை. ஓகே ரைட். அப்போ நான் அப்போ மிச்சம் இதாகாமல் ஓகே தான். அப்போ எல்லோரும் சண்டே பேப்பர் கிளாஸ், மண்டேன்னா தியரி கிளாஸ். ஓகே ரைட். இப்போ சரி, இப்போ நாங்கள் அடுத்தது போகணும். தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் எக்ஸாம் நான் எக்ஸாம் கிட்டவாக கூட செய்வோம். ஏன்னா எக்ஸாம் கிட்டவாக கூட தான் ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வரேன் எங்களோட புள்ளைகளுக்கு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கே அந்த படிச்சிட ஒரு அந்த மோட்டிவேஷன் ஒன்று இல்லைன்னா நான் இப்போ பொதுவாக அப்படி தான் எல்லாருக்கும். இப்போ நான் கடைசாக கூட கொஞ்சம் 100% செய்வோம். 2 hours கிளாஸ்னால் ஒரு 3 hours 4 hours மாதிரி செய்வோம். ஓகே ரைட் ஓகே தானே? அப்போ அதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகி மீன் எக்ஸாம் கிட்ட தானே. அப்போ எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும், உங்களுக்கும் படிச்சிட ஒரு இதுன்னு வரும். ஓகே சரி. இப்போ நாங்கள் அடுத்தது போவோம். தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் பண வகைகள். இப்போ நாங்கள் இதை பார்க்குறதுக்கு நாங்கள் இன்னொரு விஷயத்தை பேசிட்டு வரோமா? ஏன்னா இது வந்து நாங்கள் இதை பார்க்குறதுக்கு நாங்கள் இதை பார்த்துட்டு வரோம். பணத்திற்கான கேள்வின்றதை இதை பார்த்துட்டு அதுக்கு வரும். சரியா ரைட். பணத்திற்கான கேள்வின்னு சொல்கிறது சரியா? பணத்திற்கான கேள்வின்னு சொல்கிறது ரைட். சண்டே ஈவினிங் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு வந்து கேண்டியில் கிளாஸ் முடிகிற 3க்கு சண்டே 3 ஆகினா நான் மாவனல்லைக்கு வர எனக்கு 4:34 ஆகுறேன். அத்தை நான் எல்லா கிளாஸையும் நைட்டுக்கு போட்டிடுறேன். என்னடா ஈவினிங் எல்லாம் ஷெட்யூல் ஃபிசிக்கல் கிளாஸஸ். பரவாயில்லையா உங்களுக்கு? எப்படி
அப்படி உங்களுக்கு ஓகேயா இல்லாட்டி இந்த ஃபிசிக்கல் கிளாஸால் தான் எனக்கு ஈவினிங் டைம் செய்யலாம், மார்னிங் டைமும் அதே பிரச்சனை.